நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் நடத்திய பேரம் சரிப்பட்டு வராததால்தான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததாகவும் துணை முதலமைச்சர் பதவியை ஆஃபராக அதிமுக அளித்ததாகவும் சீமான் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாகவும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தியில். பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றெல்லாம் கூறி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கட்சிகளுடன் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகின. அப்படி அதிமுகவின் முதல் சாய்ஸாக இருந்தது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம்தான் என்றும் கூறப்பட்டது. விஜயின் அரசியல் வருகையால் இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி சென்றது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் தங்களுடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என ஒரு மெகா ஆஃபரை கொடுத்திருந்தார் விஜய். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான் என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் விஜய் கூறியதோடு அதிமுக குறித்து எந்தவித விமர்சனமும் முன்வைக்கவில்லை. எம்ஜிஆர், அண்ணா உருவங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் பாடலில் பயன்படுத்தி இருந்ததால் அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக செல்லும் என்றே கணிக்கப்பட்டது. அதற்காக ஆதவ் அர்ஜுனாவுடன் எல்லாம் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த நிலையில் அதிமுகவுக்கு பெரும் ஷாக்கை கொடுத்தது சி.டி. நிர்மல்குமார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தாவியது என்று சொல்லப்பட்டது. கூட்டணிக்கு கேட்டால் கட்சியையே காலி செய்ய பார்க்கிறீர்களா என்று தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பிளானை டிராப் செய்தார் எடப்பாடி என எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்ந்து அதிமுகவின் அடுத்த டார்கெட்டாக நாம் தமிழர் கட்சி இருந்ததாகவும் கூறப்பட்டது. நாம் தமிழர் கட்சிக்கு ஸ்வீட் பாக்ஸ்களை பார்சல் செய்யவும் அதிமுக ரெடியாக இருந்ததாம். துணை முதலமைச்சர் பதவி, பாதிக்கு சீட் ஷேரிங் என பல்வேறு அதிரடி ஆஃபர்களை வழங்கி திக்குமுக்காடச் செய்ததாகவும், ஆனால் துணை முதலமைச்சரெல்லாம் வேண்டாம் என்று கூறிய சீமான் தனக்கு முதலமைச்சர் பதவிதான் வேண்டும் என்று டிமாண்ட் வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் நாம் தமிழர் கட்சியுடனான டீலிங்கையும் அதிமுக டிராப் செய்ததாக தெரிகிறது. இப்படி தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாததால் தான் வேறு வழியே இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணிக்கு சென்றார் எடப்பாடி என்று கூறப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை அதிமுக மேற்கொண்டதா இல்லையா என்ற சந்தேகங்களும் இன்றளவும் நிலவுகின்றன. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மைதான் என போட்டு உடைத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமானிடம் அதிமுக கூட்டணியில் நடிகர் விஜய் 90 தொகுதிகள், துணை முதலமைச்சர் பதவி கேட்டதாக ஆடிட்டர் குருமூர்த்தி கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சீமான், இதனையே விஜய்க்கு முன் தன்னிடம் அதிமுக கேட்டதாகவும் துணை முதலமைச்சர் பதவி தரமாட்டேன் என அதிமுக சொல்லியிருக்காது என்றும் இரு கட்சிகளுக்கும் ஒத்துவராத சூழ்நிலையால் கூட்டணி அமையாமல் பிரிந்திருக்கலாம் என்றும் சீமான் கூறியிருக்கிறார். அது இருக்கலாம். துணை முதலமைச்சர் தர முடியாதுன்னா சொல்ல மாட்டாங்க. புரியுதா? முன்ன தேரி எனக்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் தான் அங்க பேசி படைச்சப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அது தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒத்து வரல, அது பிரிஞ்சிருப்பாங்க. அது போய் பேசிட்டு பிக் பாஸ் மாதிரி புரணி பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு பாரு, அவ அப்படி பேசிட்டா நான் பேசிட்டு இருக்க முடியாது. ஏதோ நடக்குது, நல்லது நடந்தா சரி, வேற ஏதாவது கேள்வி.
இப்படி பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு முன்னால் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சியுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மைதான் என்பதை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது.